வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். ஆமாங்க, வெல்கம் பேக். வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான ஒரு ஃபிளாக்ஷிப், ஒரு லெஜெண்டரி கம்பெனில இருந்து ஒரு லெஜெண்டரியான ஃபோன். ஓகே சரி, ஜோக்ஸ் அபார்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நீ பார்க்கும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்டா. சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து S24 அதான் சாம்சங் S24 இல்ல ஐடெல். ஸோ இதில் பாரு, இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். S24 108 MP கேமராவோட இருக்கு. ரியல் கேமரா தான், ஆனால் ஒன்று ஏஐ கேமரா. ஸோ அது வந்து ஜோக்கு தான், சிங்கிள் கேமரா தான். ஸோ 16 GB RAM, 256 GB ஸ்டோரேஜ் அப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. ஆனால் அது 8 GB RAM, 128 GB ஸ்டோரேஜ். இது வந்து பவர்ட் பை Dimensity தான், MediaTek G91. ஸோ 88ஓட ஒர்க் லெக்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட். வாவ், அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 2 ஸ்டார் போட்டிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறது அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது தொடர்ந்து பின்னாடி போட்டிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,999. ஆனால் விற்கிறது வந்து 10,999 விற்கிறாங்க. மை காட். ஓகே, நைஸ்ல. ஹாப்பியாக இருக்கியா? என்ன தூக்கம் வருது எனக்கு, என்ன இழுவையா இருக்கு. சரி, அப்புறம் சார் வேலி போட்டிருக்காங்க. ஹெட் சார் வந்து 1.008, பாடி சார் வந்து 1.040. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்கு. சூப்பர்ப். நெட் குவான்டிட்டி உள்ள பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹேண்ட்செட், வாரண்டி கார்டு, சார்ஜர், சட்டை. வேற சென்னை சில்க்ஸ்ல கூட்டு போய் அன்பாக்ஸ் பண்ண விட்ட மாதிரி தான் இங்க பாத்துக்கிற. ஓகே, ஹேண்ட்செட், வாரண்டி கார்டு, சார்ஜரு, யூசர் கைடு, ஒரு யூஎஸ்பி கேபிள், ஒரு பிளாஸ்டிக் கேஸ், ஒரு சிம் எஜெக்டர் பின்னு. ஸோ இது மேனுஃபேக்சர் பண்ண இயர் வந்து April 2024. சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த டிவைஸோட கலர் பத்தி எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தானே தெரியும். வெள்ளை கலர் தானே, அப்புறம் என்னங்க அது எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறேன். இங்க இருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்காங்க? டாம் ஒயிட் ஆனது. டான் ஒயிட். ஓகே, டான் ஒயிட். மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா இங்க போட்டுருக்காங்க பெருசாவே. ஆமா, மேட் இன் இந்தியா. ஸோ இல்லை SOS இருக்கு. அப்புறம் வந்து சார் ரேடியேஷன் 180 ஹெர்ட்ஸ். சரி, இங்க பாரு, சாம்பிளிங் ரேட். ஆமா, டச் சாம்பிளிங் ரேட் 180 ஹெர்ட்ஸ். அப்புறம் உனக்கு வந்து 6.6 இன்ச் HD+ IPS டிஸ்பிளே இருக்கு. ஸோ இதில் கோடு உள்ளது. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 5000 mAh பேட்டரி இருக்கு. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, பரவாயில்ல. 11,000 ரூபாய்க்கு ஐடெல். ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஆமா, இல்ல ஆல்ரெடி பார்த்தோன்னா ஏன் இப்போ இந்த மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் ஷேரை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுல என்ன போட்டிருந்தாங்க, ஐடெல் அதாவது டிரான்ஷன் கம்பெனி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க பை 20%. ஆமா, அதுல தான் இருந்தது 20% year-over-year growth. டிரான்சியன்ட் அது வந்து இன்ஃபினிக்ஸா இருக்கும். எல்லாம் சேர்ந்து தானே, இன்ஃபினிக்ஸ், ஐடெல், டெக்னோ எல்லாம் சேர்ந்து. விஐபி சிவாக்கோசரம் ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தின் 100 days. 100 daysக்குள்ள இப்போ வேணும்னே உடைக்கணுமா என்ன? நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் தப்பு தான் அது, இருந்தாலும் ட்ரை பண்ணுறதா தான் பண்ணலாம். ஸோ ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் பற்றி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டுருக்காங்க. பெரிய பிராண்ட் சொல்கிறது இல்லை. என்னடா இவ்வளோ அலட்சியமாக பண்ணுற? ஐடெல்ரா, அதனால தான் அலட்சியமாக பண்ணுறேன். பாவி, அப்படிலாம் இல்லைடா, நல்ல பிராண்டா. சரிங்க பேர், சிம் எஜெக்டர் பின் வச்சிருக்காங்க. அப்புறம் அது வந்து A to C கேபிளா? ஆமாம், வேணும் போதகாய் மாதிரி இருக்கான். மோந்து பார்த்துட்டு அடிக்கிறான். அப்புறம் 18 வாட் சார்ஜர் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா, 18 வாட் சார்ஜரு. ஸோ அந்த ஹோல் ஃபோன் இதுதான். இது வந்து UV லைட் பட்டுதுன்னா கலர் சேஞ்சிங்காக இருக்குமா? எவ்வளோ பேர்கிட்ட இருக்கு. வெயிலில் கொண்டு போனால் UV லைட் வரும்ல. இப்போதான் நம்மள சம்மர் ஆச்சு, நல்ல மத்திய வெயிலில் வெளில கொண்டு போனால் சேஞ்ச் ஆகுமா? என்ன கலரோ, நீ ஆசைப்பட்ட கலர்லாம் வரும் போல. அப்படியா? நம்ம போனா தெரியும். சரியா? நம்ம வெயிலில் கொண்டு போனால் பிளாக் வருமா? வருமே. கீழே போட்டு 2 தடவை தேய், எல்லாம் கருப்பாயிரும். ஏன்டா டேய். சரி, இதுல வந்து என்னன்னா டைனமிக் ஐலாண்ட். எப்பயுமே ஐடெல், இன்ஃபினிக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இந்த டைனமிக் கொஞ்சம் ப்ரௌடான மொமெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இதெல்லாம் இருந்தாலும் அவங்க வந்து எப்பயுமே தற்பெருமை கிடையாது. சரிங்க பாரு, அடுத்து என்னன்னா, ஒரு சில விஷயம் சொன்னா சீரியஸா அதிகமா தான் இருக்கும். என்னன்னா, இது பண்ற அளவுக்கு கூட M55 பண்ண மாட்டேங்குது சாம்சங். சரியா? சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்டா தான் இருக்கு. அது ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் அசால்ட் பண்ணோம். ஓகேயா? ஸோ அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ், இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் அதெல்லாமும் இருக்குது. அப்புறம் குவிக்காக வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்புறம் நம்மளோட ஆப் லிஸ்ட் போய் பார்க்குறதா இருக்கட்டும். அப்புறம் கேமிங் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். HD பேனல்ன்றனால G91 ஓரளவுக்கு சமாளிச்சிரும். இருந்தாலும் ஃப்ரேம் ட்ராப் ஆகலாம். ஆடலாம். எமுலேட்டர் போட்டு ஆட வேண்டியதான். எமுலேட்டர் ஆப் தான் இப்போ நிறைய இருக்கு. எந்த ஃபோன்லனாலும் ஒர்க் ஆகுமே. அது சர்வரில் தானே ரன் ஆகுது. நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கும்போது இதுதான் மை ஃபோன். எவ்வளோ முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்க. Android 13 பவர்டு. அது மட்டும் இல்லாமல் 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 108 MP ரியர் கேமரா இருக்குது.
அப்புறம் வெர்ச்சுவல் ரேம் பொறுத்த வரைக்கும் 8GB எக்ஸ்பேண்டபிள் இருக்குது. ஸோ 16GB ரேம்னு அதுக்கு தான் போட்டு பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஃபோனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டேரெக்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளேனும் போது G91 வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சது. கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஃபிலிம் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. என்னன்னா இதில் எந்த மாதிரியான ஃபில்டர் வேணுமோ நீ சூஸ் பண்ணிட்டு மல்டிபிள் டேக் எடுக்கணும். எடுத்தோன்னா அந்த மல்டிபிள் டேக்ஸ் அது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒன்னா ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். ஆமாம், அவுட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவுட்டு பார்க்கறதுக்கு. இப்போ மேலே என்ன இருக்குது, பார்ட்டியா, ஓகேயா, எடுத்துருச்சா ஒரு பார்ட்டை. இப்போ 2 வீடியோ ஆயிடுச்சா, இந்த பக்கம் திருப்பிக்கலாம். நீ அப்படியே எடுத்துட்டு எடிட்டிங் வந்து தமிழ் சீரியல் மாதிரி இருக்கு. தமிழ் சீரியல் இப்படியா இருக்கும், இதோட கேவலமாக இருக்கும். சரி, வீடியோ ப்ராசஸிங் இன் ப்ராக்ரஸ்னு வருதா, இது முடிஞ்சதுக்கப்புறம் நீ பார்த்தனா ஓகேன்னு கேட்குது. அதான் சேவ் ஆயிடுச்சு. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி. அப்புறம் வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p எடுக்கலாம், 2K வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு ஸ்டெபிலைசேஷன் டிசேபிள் பண்ணிட்டா 2K வரைக்கும் எடுக்க முடியும். அப்புறம் ஏஐ கேம்னு சொல்லிட்டு இருக்கும். ஏஐ கேம் வந்து நார்மலாக என்ன பண்ணணும், ஒரு சில இப்போ ஹியூமன்ஸ் யாரையாவது பார்த்தா அந்த மாதிரிலாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போர்ட்ரேட் சஜஸ்ட் பண்ணோம். அப்புறம் இந்த ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சஜஸ்ட் பண்ணோம். 3x வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது. ஏன்னா 128MP த்ரீ நல்லா எடுக்க முடிஞ்சது. போர்ட்ரேட் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிச்சுடா, சரியா. அப்புறம் சூப்பர் நைட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த 128MP வந்து எந்த அளவுக்கு அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நான் மேக்ஸிமம் வந்து டே டைமில் தான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். டியூவல் வீடியோ மோடு, ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, இது எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சரியா. ப்ரோ மோட்லாம் கூட இருக்குது, இது எல்லாமே ட்ரை பண்ணேன். ஸோ டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் கூட இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பேனரோமா எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8MP சொல்லியிருந்தாங்கல்ல, இங்கே வேறு இப்போ ஒன்று காட்டும். எப்படி ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது இங்கே பேர், லெஜெண்டாக இருக்காங்க பையன். அதான். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் கேமரா ஆஸ்பெக்ட்லேயே. ஸோ சாம்பிள்ஸ் இருக்குது, இன்னொரு வாட்ஸ்அப் ஒரு சில சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிடுவான்னு வச்சுக்கோங்க. ஐடெல் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் தாமதம், உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா பாருங்களேன் எப்படி இருக்குது. ரியர் கேமராவில் எடுக்கப்படக்கூடிய வீடியோ ஐடெல்லிலிருந்து S24, ஆஹா பொழக்குதே அப்படியே இங்கே ஒதுங்கிட வேண்டியதான். அதில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரியர் கேமராவில் 2K வீடியோ பாருங்கள். ஒரு காலத்தில் 2K வீடியோவை ஐஃபோனால் கூட எடுக்க முடியாதுன்னா பாருங்களேன். சரிவிடு, கொஞ்சம் ஓவராக தான் கூவுறோமோ ஐட்டலுக்கு, வேணாம். சரி, இருந்தாலும் பின்னாடி வந்து நம்மளால் 2K வீடியோ எடுக்க முடியும். 1080pங்கிற பாரு 108 MP கேமரா இருக்குங்க. அது இன்னைய டேட்டுக்கு ஐஃபோனில் கிடையாது 108 MP பாருங்கள். மறுபடியும் ஐடெல் ஸ்கோர் பண்ணுறான். ஏன்னா ஐடெல் ஏன் இப்படிலாம் ஸ்கோர் பண்ணுறான்னா, அவன் பூங்காவோட பையன், அதாவது போக்கோவோட பையன், இது டெக்னோவோட பையன். இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டடி மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ரியர் கேமராவில் இப்போ நம்ம 1080p வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறு எதுலேயும் இல்லை, நம்மளோட S24 தான். ஸோ வெறுமனே S24 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பில்டப்பாக தான் இருக்குல்ல. ஐடெல் S24 அப்படின்னு சொன்னால் தான் பண்ணா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கிறேங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, பேக்ரவுண்டில் இருக்கிற க்ளவுடையும் ஐடெல்லால் காட்ட முடியுது. இதை கூட நிறையா ஃபோன்ஸால் பண்ண முடியறதில்ல, அப்படியே ப்ளோ அவுட் ஆகும். நம்ப முடியல. பட் ஐடெல் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐடெல் S24 தான், கேலக்ஸி S24 கிடையாது. எஸ், மீடியா கன்சம்ஷன்லாம் அப்படி இருக்குது. மீடியா கன்சம்ஷன் தான் இப்போ அடுத்து நம்ம வரப்போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸ்டீரியோவா இல்லை ஸ்டீரியோ. ஓகே, ஸோ ஆடியோ மட்டும் இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஓகே தானே. ஸோ இது வந்து எல்சிடி பேனல். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் எப்படியும் யோசிச்சுக்கோங்க. இது எவ்வளோ வியூஸ் பாருங்க, நம்மளே நிறைய வியூ கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் வியூ நம்மளே கொடுத்துருப்போம். அதுக்கு
அந்த அளவு கடை பார்த்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும், உண்மைதான். ஸோ 720p வரைக்கும் இந்த வீடியோ புஷ் பண்ணலாம் இல்லையா? எப்படி இருக்குது பேனல்? ஓகே, ஒரு என்ட்ரி லெவல் ஃபோனுக்கு ஓகே இல்லை. ஆனால் இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன ப்ராப்ளம்னா, இது ஆஃப்லைனில் இருக்கிறவங்களாம் இதை வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க போல். இப்போ ரெட்மிலாம் இருக்குல்ல, ரெட்மி, ரியல்மி, அவங்களாம் கூட பார்த்தோன்னா இந்த பட்ஜெட்லேயே ஃபுல் ஹெச்டி பேனலோட ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் 5G ஃபோன் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது 4G ஃபோன் தான். ஸோ அதுவும் 5G ஒர்க் ஆகுதா? G91 எது 5G? ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஐடெல் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டை தான் இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் போய் யாராவது பார்க்கும்போது 8GB RAM 128GB 11,000 சொன்ன உடனே 108MP கேமரான்னு சொன்ன உடனே கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இந்த 108MP கேமராவை வந்து G91 ப்ராசஸ் பண்ண விதம் வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா நார்மலாக இந்த 108MP இல்லாட்டி 200MP இதுலலாம் வந்து அந்த அவுட்புட் வரும் பார்த்தியா, அந்த அவுட்புட்டோட குவாலிட்டி வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் ஜூம் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இதில் நான் வந்து 108MP ட்ரை பண்ணும்போது ஓகே. ஆனால் இன்னொன்று இந்த டிஸ்பிளே தான் காரணமா அப்படின்னு எனக்கு இருந்தது. ப்ளஸ் கம்ப்யூட்டரில் டெஸ்ட் பண்ணிங்களா? மழை பெஞ்சிட்டு வர இருந்ததா, அதனால டெஸ்ட் பண்ணல. மழை பெஞ்சிட்டு இருந்தனால எப்படி இருக்கு பாருன்றேன். அந்த மழை துளியோட சேர்ந்தனால லைட்டாக ஒரு பிளர் எஃபெக்ட் இருக்கு. பட் 108MBலேயே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ ஓவராலாக வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஐடெல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மல்டிமீடியா ஆஸ்பெக்டில் வந்து இப்போ 3.5mm ஜாக் இருக்குது, பாட்டு கேட்கறதுக்கு. அதெல்லாம் நம்ம ஹைரஸ் ஆடியோ இருக்கா? ஹைரஸா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஐடெலுக்கு. ஸோ மற்றபடி வந்து ஆடியோ குவாலிட்டி ஓகே, 3.5mm ஜாக் வழியாக நீ லெசன் பண்ணாலும் ஓகே தான். அதுக்கு ஹைரஸ் ஆடியோலாம் ஓவராக இருக்கும். ப்ளூடூத்லேயும் ஆடியோ லெசன் பண்ணுறதுக்கு ஓகே இருந்தது. ப்ளஸ் இந்த ஐடெலோட இருக்கு டிஃபால்ட் டேக் இருக்கும் அந்த மீடியா டேக்கோடது. சரியா? பேட்டரி லைஃப் தான் நான் சொன்னல 5000 mAh. பேட்டரி லைஃப்லாம் ஓகே தான். உனக்கு அதுக்காக வந்து பேட்டரி லைஃப் வந்து இருக்கிறதுலே பயங்கர சூப்பராக இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. ஓகே. அப்புறம் ப்ளோட் வாஷ்க்கு பஞ்சமே இருக்காது, நிறைய ப்ளோட் வாஷ் இருக்கும். அப்புறம் ஐடெலோட இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அந்த 11 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, U11 ப்ரோவா T11 அது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்ட் பேர் மாதிரி ஆகுது. ஸோ அது மற்ற எல்லாத்தோடையும் அப்படி ஆகாது. கிராஃபிக்ஸே நல்லா இருந்தது. அது மற்ற ஃபோனோட ஆகாது, ஐடெல் கூட மட்டும் ஆகும். ஓகேயா? ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆஸ்பெக்டில் 108MP கேமரா ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருந்தது, டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகே, இன்ஃப்ராரெட்லாம் கிடையாது, டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகே, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வேலை செஞ்சுது, ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி யோசிச்சு ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் வாங்க முடியுற மாதிரி நிலைமையில் இருக்கும்போது இந்த ஃபோன் தான் அங்கே ஒரே ஆப்ஷனாக இருந்ததுன்னா தெரியுமா வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் 5G ஃபோன்ஸே 10,000 ரூபாய் கீழே கிடைக்கும். ரெட்மியில் வந்து Note 12 5G 4 Gen 2ஓட. ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் கூட இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து 2-3 தடவை யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு போகிறது ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடெல் ஃபோன்ஸ் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வந்து ஐடெல் ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த டிரான்சின் வந்து ஒரு சைலண்ட் டெலிவரி கைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு டம்மி பீஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அதில் வந்து சில விஷயங்கள்லாம் நிஜமாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அப்டேட் எப்படி என்னன்னு தெரியல பாருங்க. அப்டேட்லாம் செம்ம ஸ்லோவாக இருக்கும், சம்டைம்ஸ் அப்டேட்டே வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இது பாருங்களேன், Android 15 பீட்டா வந்து பிக்சல் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை Android 13 இருக்குது. அப்படியா? ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு அதான் மேலேயே இருக்குது பாரு, Android version 13. December 5, 2023. ஸோ அப்டேட்ஸ் மாதிரியான விஷயங்கள் தான் எப்பயுமே இந்த மாதிரியான என்ட்ரி லெவல் ஃபோனில் ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயம். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், ரியல்மியில் இருக்குது, நார்சோன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்குது, ரெட்மியில் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா. இது அதுலலாம் அட்லீஸ்ட் குவார்டர்லி அப்டேட் அது வரும். ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சாது. பட் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்களுக்கு இப்படி ஒரு ஃபோன் இருக்குன்னு தெரியட்டும்னு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கன்சியூமர்ஸ் யாருன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க தான் இதை போய் பார்த்து இங்கே, அதுவும் இங்கே கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக சேல் ஆகுதோ இல்லையோ, சேல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்த்தில் நல்லா இருக்கும், பீகார் அங்கெல்லாம் ஆகலாம். ஓகே, ஸோ இதுதான் ஐடெல் S24 பற்றி எங்களோட கருத்துக்கள். ஸோ வேறு ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் இது எல்லா வீடியோலையும் கேட்டனால நான் திரும்பி இந்த வீடியோலையும் கேட்டுடுறேன். ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கு சிவரணி விக்னேஸ்வர் பார்க்கலாம். பாய்.